ரோட் சைட் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாமா? நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ரொம்ப வேலை கிடையாது, சட்டுன்னு செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் பாறை மீன் தாங்க 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாரு. நல்லா மெலிசா ஸ்லைஸ் வந்து வெட்டி வாங்கிக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜேபி பிராண்டில் தாங்க நான் எப்போதுமே வாங்குவேன். ஃபிஷ் ஃப்ரையாக இருந்தாலும் 65 இருந்தாலும். இப்போ வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா 2 கிலோ மீன் இல்லையா, அதனால். இதில் வந்து லெமன், தயவு செஞ்சு தயிர் போடாதீங்க. தயிர் போட்டிங்கன்னா ஸ்டிக் ஆகிக்கும் கடாயிலேயே. சிக்கனுமே சரி போடாதீங்க. இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மசாலாலே இருக்கும், இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா போடுறோம்ல கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம், அதனால் உப்பு வந்து லேக் ஆகிடும். இப்போ வந்து ரவை போட்டிருக்கேன். ரவை போட்டால் நல்லா கிறிஸ்பி தருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பெரட்டுங்க. இதில் அந்த அப்ளிகேஷன், மசாலோட அப்ளிகேஷனில் தாங்க அந்த ஒரு டேஸ்ட்டே இருக்குது. எல்லாத்துக்குமே ஈக்குவலாக உள்ளார வெளியில் எல்லாமே ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் மசாலா. நல்லா ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாகவே மீன் எடுத்து ஒவ்வொரு மீனுக்காக நீங்கள் தடவுனாலும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரையில் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ் தான், மசாலா தடவுறது மட்டும் தான் ப்ராசஸ். அதனால் அதை நம்ம ஒழுங்காக பண்ணிட்டாலே செம கிறிஸ்பியாக வந்துடும் ரிசல்ட்டு. இப்போ பாருங்கள், இதில் இன்னொன்று டிப்பு என்னென்னா, போடுறப்ப நல்லா அப்படியே ஒரு 5-6 பீஸ் போடாமல் கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் வேகிறதுக்கும் கிறிஸ்பியாகிறதுக்கும். இப்போ இவ்வளோ பெரிய பேனில் நான் எப்படி ஒரு 5 பீஸ் போட்டு பொரிக்கலாம், இருந்தாலும் நான் 3 தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் குட்டி பேட்சாக போடுங்க. இப்போ லாஸ்ட் பேட்ச் இது, ஏன்னா எனக்கு டைம் இல்லை, அதுக்குள்ளே குழந்தைங்களுக்கு பசி வந்துருச்சுட்டானுங்க. அதனால் நான் வந்துட்டு 4 போட்டு எடுத்திருக்கேன். அப்படியுமே நான் 4 தான் போட்டேன், 5-6 போடலை. இதில் வந்து பச்சை மிளகாவை வந்து கீறிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கி அந்த ஃபிஷ்ஷில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் வந்து சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் இந்த சைடும் திருப்பி போட்டு 3 மினிட்ஸ் அந்த சைடு விட்டிங்கன்னா இன்னும் செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள் கடாயில். ஆயிலோட கலர் கூட மாறல பாருங்கள், அப்படியே இருக்குது. நான் போட்ட ஆயில் அப்படியே இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம டெம்ப்டியாக இருக்குல்ல, எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சவுண்டு கேட்குதா? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சாஃப்டாகவும் இருக்கும். பாய் டூடில்ஸ்.